எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொடுத்து, நற்செய்தி கொடுத்து, அநேகரை ஆசீர்வதிக்க, அநேகருக்கு வழிகாட்ட எங்களை உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 1 to 3. கர்த்தர் ஆபிரகாமுக்கு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலே வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கடவுள் நம்மை அழைத்தது, கடவுள் நமக்கு விசுவாசம் கொடுத்தது பத்திரமாக பேங்க்ல வைக்கிறதுக்கு இல்லை, பிக்ஸட் டெபாசிட் இல்லை. அப்ப எது கொடுத்தாரு? அதை பெற்று நன்மை பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. அப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எதற்காக என்னை கடவுள் ஒரு கிறிஸ்தவனாக அழைத்திருக்கிறார்? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார். So what is my focus? நான் என்ன செய்யறது? அது ஒரு நல்ல கேள்வி, நமக்கு பிரயோஜனமான ஒரு கேள்வி. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்றாங்க. ஆனா ஆரம்பத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வெவ்வேறு தெய்வத்தை கொண்டாடுகிற இடத்தில் தான் இருந்தார். All types of religions were practiced. பலவிதமான தெய்வங்கள். ஆனா கடவுள் அவரை அழைத்தார். எங்கிருந்து? இப்ப ஈராக்னு சொல்றாங்களே, அந்த இடத்திலிருந்து கானாவூருக்கு அழைத்து, பிறகு யூதர்களின் மார்க்கத்துக்கு தந்தையாக மாறிட்டார். அதனால்தான் இந்த இஸ்ரவேல் இனத்தின் மார்க்கம் God of Abraham, Isaac and Jacob சொல்றாங்க. ஆபிரகாமின் தந்தை, ஈசாக்கின் தந்தை, யாக்கோபின். பாருங்க, ஒருவருடைய பெயரிலிருந்து ஆசீர்வாதம் வருது. யாருக்காவது பேர் வச்சிருக்காங்களா அநியாயம் அப்படின்னு? அக்கப்போரு இல்லையே, எல்லாம் பிடிவாதம் இல்லையே, நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. ஆசீர்வாதம், ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்பவன், ஆல் பிளஸட் நேம். அப்போ ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் நமக்கு அழைச்சிருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் உலகத்தின் தந்தையாக மாறிட்டார். நம்ம எங்க பிறந்தாலும் பரவாயில்ல, became a global mission. அதாவது அவர் மூலமாக அநேகர் அறியத்தக்க. So we must come out of our parochial situation. parochialனா பாருங்க, நம்ம இருக்கிற ஒரு சின்ன ஊர் இருக்கு பாத்தீங்களா? என்ன ஊரா இருந்தா என்ன ஒரு டவுனா இருந்தா பரவாயில்ல, அங்கிருந்து கடவுள் நம்ம வெவ்வேறு இடத்துக்கு நம்ம அழைக்கிறார். to a greater place. சரி, ஆபிரகாம் என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? the exalted father, உயர்த்தப்பட்ட தந்தை. ஆனா அவர் கடவுள் பேரை மாத்தி, God made him the father of many nations, அநேக இனத்துக்கு தந்தை, father of many. அப்போ அவர் மூலமாக அநேகர் நன்மை பெற இருக்கணும். அப்ப உண்மையிலே நாமும் அப்படிதான், we are same. இல்ல கடவுள் நம்ம சொல்லிருக்காரு, don't worry, you are Sindrian Berhard சொன்னாரா? இல்லையே. உன் மூலமாக, என் மூலமாக. இப்போ
பிரதர் சிம்சன் என்னை கேட்டார், இன்னைக்கு உங்களை யார் கூட்டு போவா? நான் சொன்னேன், அவர் பேர் என்ன, அண்ணாமலை இருக்க வரைக்கும் பத்மலைக்கு கவலை இல்லை. என்னங்க சாதாரண மனிதர்களுக்கு நம்ம இவ்வளோ நன்மை, இட்ஸ் வெரி ட்ரூ, யூனோ வி டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். அப்படிங்கும்போது ஏன் நம்ம கடவுளை நம்பி இருக்க முடியாது? அவர் மூலமாக பல நன்மைகள் பெற்றிருக்கிறோம், பெற போகிறோம். So Abraham took his family and started a journey. ஆபிரகாம் தன்னோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டு, மனைவி கூட்டிக்கிட்டு, அந்த லாட்டை எடுத்துக்கிட்டு போறாரு. உண்மையில் அவர் எங்க போறாரு அவருக்கு தெரியல. விலாசம் கேட்டாரா, God give me address, I want to put my GPS போட்டு நான் எங்க போகணும்னு நான் தெரியும் இல்லையே. இப்போ எவ்வளோ வசதி பாருங்க, ஜிபிஎஸ் போடுறான், ஹேண்ட்ஃபோனில் எடுத்து ஒபாமா கிட்ட பேசுகிறான். ஒபாமா போயிட்டாரு, இப்போ யார்கிட்ட பேசுறாரு வேற, இப்போ டொனால்ட் அவர்கிட்ட பேசுங்க. அப்போ பாருங்க, யூ கேன் டாக் டு எனிபடி ஆன் திஸ் எர்த் ப்ரொவைட் யூ நோ த ரைட் நம்பர். அப்போ பாருங்க, நம்ம கடவுள் பாருங்க நம்மளை எவ்வளோ வசதி கொடுத்துருக்கிறாரு. அவரோட வைஃப் சாரா அவரையும் கூட்டுக்கிட்டு, ஆனால் நான் ஆபிரகாம் குற்றமற்றவர் பரிசுத்தவான் என்று நான் சொல்லல. அப்படி ஒருத்தர் இல்லையே உலகத்தில். we are all பாவி, சிலவங்க படுபாவியும் இருக்காங்க. all have sinned and come short of the glory of God. இருக்கா இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து அப்போ we are all sinners. அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இவன் அவன் பெரிய இதெல்லாம் ஆராய்ச்சியே தேவையில்லை. எல்லாரும் சிராஸ் போகிறதான். வேற எங்கேயும் இடம் இருக்கா? புது இடம் இல்லை. அப்படின்போது டோன்ட் வரி, அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். he faced many problem, பற்பல விதமான சோதனைகள். we all face many problem. பிறப்பு முதல் இறப்பு வரை பாஞ்சா சூசா. he faced many famine. அதாவது பாருங்க, பல துன்பத்தில் இருக்கும் பொழுது, பஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவர் எகிப்து நாட்டுக்கு போனார். அங்கே போனோன்னே சில பிரச்சனை. அப்போ அவரோட மனைவி she must have been very pretty lady சாரா. அப்போ அவர் தப்பித்து கொள்ள சொன்னார், இந்த சாரா என்னோட சிஸ்டர். எப்படி கதை? டு எஸ்கேப். sometime we do make a mistake. நெஃப்யூ கூட்டு வந்தார். அவன் என்னடானா என்ன நல்ல இடத்த தேடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆபிரகாம் பரவாயில்ல நீ எடுத்துக்கோ, நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன். he was so generous actually. அப்போ பாருங்க, he was also generous man. he gave preference to Lot. அப்போ ஒரு முறை அவரை கைப்பற்றி கைதியாக எடுத்து போயிட்டாங்க. ஸோ ஏப்ரஹாம் அவரை காப்பாற்றி கொண்டு வந்தார். அவர் இருந்த ஊரில் பலவிதமான பிரச்சனை. சோடம் குமரா ரொம்ப பாவமுள்ள ஒரு இடம். கடவுளத்தில் மன்றாடுகிறார். இஸ் கால்ட் a man of great intercession. ஜெபம் பண்றார், ஆண்டவரே அவனை காப்பாத்து. சேரா அவருடைய மனைவி, she was a barren. barren-ஆ இந்த தமிழ் மொழி இருக்க ஒரு கெட்டு போன மொழி. ஏன் கேட்டா, ஏன்னு சொல்றேன்னா, நான் தமிழன் தான். ஏன்னு சொன்னா, சரி ஒரு 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 கணவன் மனைவிக்கு பிள்ளைங்கள்ல என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? மனைவி பார்த்து நல்ல வார்த்தையா சொல்றாங்க, மலடின்றாங்க. ஆனா கடவுள் பாருங்க, அது அந்த அப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்துட்டு ஆசீர்வதிக்கிறார். சாராவை ஆசீர்வதித்தார், எலிசபெத் ஆசீர்வதித்தார், ஹானாவை ஆசீர்வதித்தார். பாருங்க, நம்முடைய மொழியில பண்பாட்டில் அது வேற மாதிரி இருக்கலாம், பட் கடவுளுடைய அகராதில் அப்படி இல்லை. Our God is a great changer. மாற்றுகிறவர், மாற்றி அமைக்கிறவர். அப்போ அவர் மாற்றினார். ஆனா அதுக்கு முன்னே இந்த சாரா இருக்காங்களே, முந்திரி கொட்டை எப்படி கொலை
குழந்தை பிறக்கலையே, பரவாயில்ல, ஒரு வேலைக்காரி ஒருத்தர் இருக்கா, இஜிப்சியன். அந்த காலத்துல இந்த வேலைக்காரியை திருமணம் செய்து குழந்தை பெற்றிருக்கலாம். தயவுசெய்து ஆண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்தில் தான் இருக்க, ட்ரை பண்ணுவோம், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அந்த காலத்துல அந்த பண்பாட்டில் விளைத்தகான் தபளித்தான். அப்போ நம்ம பண்பாட்டில் அது முடியாது. அப்போ இந்த பிரச்சனை கொண்டு வந்ததே இந்த சாராம்மா தான். பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறகு அவருக்கு இஸ்மாயில் பேர் வச்சாங்க. இப்ப தெரியுதா யாரு முஸ்லீம்னு? அதுல இருந்து வந்து தான் பிரச்சனை. ரொம்ப அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். இஸ்மாயில் ஈசாக்கெல்லாம் தாய் பிள்ளைங்க. அவங்களோட நட்பாருங்க. சலாம் அலிக்கும் சொன்னா மலிக்கும் சலாம் சொல்லுங்க. அலிக்கும் சொல்லல, மலிக்கும் சலாம். அப்போ we have to love one another. We may not believe. அப்போ அந்த பிறப்பு ரொம்ப பிரச்சனை கொண்டு வந்தது. சாரா பிள்ளைகள் இல்லாததுனால பல துன்பத்துக்குள் ஆளானார். ஆனா கடவுள் என்ன சொன்னார்? உன் மூலமாக, through you, அநேகர் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இப்ப பாருங்க, நம்ம அடிக்கடி இந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் இனம் இருக்கு. இஸ்ரவேல் நேஷன் இஸ் a small nation, but they are the blessed people. I'm not telling perfect people, they are the very clever fellows, you know. அநேக scientists, அநேக பெரியவர்கள், பணக்காரர்கள், they are one of the richest people on this earth. அவர்கள் மூலம் வந்தது. நமக்கு விளங்கல, why God doing such a thing? God has blessed them. Of course God want to correct them also. அதனால தான் அங்க இயேசு அங்க பிறந்தாரு. God called Abraham and told him, you must offer your son as a sacrifice. உன்னோட மகனை பலியிடு. ஆபிரகாமுக்கு விளங்க, என்னடா இது, கொடுக்கிற மாதிரி கொடுத்து டக்குன்னு எடுக்கிறாரு, என்ன அது? பலியிட்டா பலியிடு. அப்போ பலியிட போறார். எந்த மலைக்குன்னு கேட்காதீங்க, ஒரு மலைக்கு போறார். போற வழியில பையன் கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆடு எங்க? அப்பா சொல்லியிருந்தாருன்னா ஒன்னதான் வெட்ட போறேன், என்ன ஆகும்? அவன் பிச்சுட்டு 100 மீட்டர்ல ஓடி இருப்பான். என்ன சொன்னாரு? God will provide. கடவுள் கொடுப்பார். உண்மையிலே பாருங்க, கடவுள் கொடுப்பார் என்று ஒன்று கொடுத்தார். God provided. அப்ப நம்பிக்கையோடு போறாங்க, கடவுள் கொடுத்தார். அப்போ சில பாருங்க, we may be in a hopeless situation. கொடுக்கிறார், பிறகு சொல்ற பையனை பலியிடுறாரு. என்ன கடவுள்? சிலவங்க கோவம் தட்டா கடவுள் திட்டுவாங்க தெரியுங்களா? சிலவங்க திட்டுவாங்க, கடவுள் அது அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. God gave faith and call him to extend the faith. பாருங்க, கடவுள் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். கொடுத்து இதை விதையாக போடு, மலைச்சு வரட்டும். And God blessed him so that he can bless other people. அவர் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் பாருங்கள், a channel of blessing, channel. டெலிவிஷன், எனக்கு மற்ற சேனல், இங்கிலீஷ் சேனல் தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் ப்ரோக்ராம் நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லா புக்கும் இங்கிலீஷ் புக்கு படிக்கிறேன். எதுக்கு இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பார்க்குறேன் அப்படின்னு தமிழ் புக்கு படிக்கும். தமிழ் சேனல் தான் 211 222. இதில் சிரிப்பாக இருக்குல்ல? ஏன்னா வேற சேனல் எனக்கு திறக்க மாட்டேன், இதே தான். ஏன் கேட்டா, சம்திங் வெரி ஃபெமிலியர். நாட் அதர் சேனல் ஆர் பேட், but this is something which I like to enjoy. அப்ப ஆபிரகாம் பாருங்கள், நம் மூலமாக we may be imperfect. நம்ம பாருங்கள், பாவியாக இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு குறைவாக இருக்கலாம், அழகு குறைவாக, all must be குறைவு. But God want to use us. How this may be possible? எப்படி நடக்கும்?
கீழ்ப்படிந்தால், கீழ்ப்படியாவிட்டால் ஒன்றும் நடக்காது. ஏப்ரஹாம் obeyed, கீழ்ப்படிந்து நாட்டை விட்டு வந்தார், கீழ்ப்படிந்து மகனை பலியிட ஆயத்தமாயிருந்தார். பாருங்க, வேதத்துல ஒருவருடைய பெயரை சொல்லி சொல்றாங்க, the God of Abraham, Isaac, Jacob, Danielன்றாங்க. ஆக்சுவலி பாருங்க, தானியேல் காலத்துல பாருங்க, man of great faith, he was prepared to die through the lion. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் லயன்லாம் வெஜிடேரியன் நினைக்கிறேன், ஆளு சாப்பிடாம போடுது. அப்போ இவரை சாப்பிடல. பட் அந்த ராஜா என்ன சொன்னார், எவ்ரிபடி மஸ்ட் வர்ஷிப் டேனியல்ஸ் காட். பாருங்க, தானியேலின் கடவுளை நீங்க நம்பணும். அப்ப நம்ம பேரை சொல்லி இன்னைக்கு சொன்னாங்களா எப்படி இருக்கும், எல்லாரும் இன்னாருடைய கடவுளை கும்பிடுங்க. So he was a spiritual father to all of us. அவர் நமக்கு எல்லாம் பாருங்க ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு தந்தை. நம்பிக்கை பாருங்க, நமக்கு அதிகமாக பணம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ டொனால்ட், அவர் பேர் டொனால்ட், one of the richest man. Apparently he told, I don't need any salary, I wish he come to Malaysia, கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம். He is very rich fellow, I don't need salary, I have plenty money. அது வந்த பிரசிடென்ட்ல இவரை போய் யாரும் சொல்லல. அப்படி God has blessed us not with money, even may not be with ஞானம், but God has given நம்பிக்கை. So God blessed him, called him, blessed him and asked him to be channel of blessing. அப்ப பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசத்தை கடவுள் கொடுத்திருக்கார். அதிகமாக பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனா போய் நம்பிக்கை கொடுத்திருக்காரு. இட்ஸ் a biggest investment. இதை போய் பேங்க் நிகராக கொடுத்துடாதீங்க, இது எடுத்து வச்சுக்கோணுங்க. So God is calling us for a mission. அதாவது பாருங்க, உங்களுக்கு கொடுத்த நற்செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க பிரயாசப்படுங்கள். எப்படி? குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், மற்றவர்கள். அப்ப நம்முடைய உறவு மூலம், through relationship, through contact. So we are blessed to bless other people. இப்போ பாருங்க, நம்ம அநேகருக்கு பற்பல விதமான கான்டாக்ட் இருக்கு. வேலை செய்கிற இடம், குடும்பத்தில் உள்ளவர்கள். அப்போ நம்ம இதன் மூலமாக நம்ம கடவுள் நற்செய்தி சொல்லலாம். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் பேசுகிற பேச்சு, என்னோட செயல் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஸோ our faith is our best and biggest investment. நம்முடைய விசுவாசம் பாருங்க, ஒரு பெரிய ஒரு விசுவாசம். We may not be great graduate or pastor or bishop, whatever, but we may be small but very powerful. நான் சொன்ன இஸ்ரேல் is a small nation. Our life is for a purpose. அப்ப நம்ம வாழ்க்கை பாருங்க ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் இருக்குது. அப்ப நம்ம கேட்கணும் அடிக்கடி, நான் செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சில் இருக்கும் வரையில என்ன செய்யறது? ஜெபம் பண்ணலாம், மற்றவர்களை அழைத்து வரலாம், சாட்சி சொல்லலாம். அப்ப பாருங்க, கடவுள் நம்மளை ஒரு பர்பஸோட வச்சிருக்கிறாரு. நம்ம ஒருவருக்காவது சாட்சி சொல்லி கொண்டு வந்தோம்னா that's a great blessing. So Abraham was tested, we are also tested. நம்மளும் சோதிக்கப்படுகிறோம் பற்பல விதத்தில், பல விதமான சோதனை. அப்போ as he was asked to sacrifice, அவரும் பலியிட சொன்னார். பாருங்க, சில சமயத்தில் கடவுள் ஊழியத்தை செய்யறதா இருந்தா we may have to give up certain convenience. சில வசதி இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம்.
But we need to be obedient to God to be blessed. கீழ்ப்படியாவிட்டால் நாம் கடவுளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஸோ சுருக்கமாக சொல்கிறேன், ஏப்ரஹாம் வாஸ் கிரேட் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். அவர் ஒரு பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர் சொல்வதற்கு சில காரணங்கள். he was obedient. முதலாவது கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது அன்செல்ஃபிஷ், சுயநலம் அல்ல, கொஞ்சம் பொது நலத்தை கருதி. ரெண்டாவது பெனிவலன், ஒரு தயாளம் உள்ளவர். மூன்றாவது a man of faith, நம்பிக்கை. அப்ப இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒருவர் என்னத்தை விட்டுட்டு போறாரு? குடும்பம், சரி, வேற என்ன விட்டு? சொத்து இல்லை, வேற என்ன? நம்பிக்கை. நம்முடைய குடும்பம் மூலம், நண்பர்கள் மூலம். faith like is very contagious. அப்படின்னா பாருங்க, மற்றவங்களை எஃபெக்ட் பண்ணும். அப்ப நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு அது கட்டாயம் உதவும். ஸோ வி மஸ்ட் அண்டர்எஸ்டிமேட். சில பேர் நினைக்கக்கூடாது, ஓ பெரியவர்கள் சிறந்தவர்கள் தான். இப்போ ஒரு இந்த கதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ பாருங்க, நேமன் த சிரியன், அதாவது ஒரு லெப்பர், நாமானா அவன், அவர் பெரிய ஒரு வீரர். பட் he was a leper, குஷ்டரோகம். அவர் வீட்டில் யார் இருந்தது? ஒரு மெய்டு, ஒரு வேலைக்கார பிள்ளை. அந்த வேலைக்கார பிள்ளை எங்குள்ள பிள்ளை? இஸ்ரவேல் நாட்டு பிள்ளை. அந்த பிள்ளை தான் சொன்னிச்சு, எங்க ஊர்ல தீர்க்கதரிசி சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் அங்க போனார். It became better. யார் சொன்னது? The girl, small girl. பேர் கூட யாரும் தெரியாது. We don't know the name also. பாத்தீங்களா? பேரு ஊரு தெரியாத ஒரு பொண்ணு, ஒரு பெண்ணு இவர் சுகத்துக்கு காரணமாக இருந்தார். அப்படின்றால் we should never underestimate anybody. யாரையும் நம்ம தரம் குறைவாக பேசக்கூடாது. கடவுள் யாரையும் உபயோகப்படுத்துவார், நம்மையும் உபயோகப்படுத்துவார். அப்போ அழைத்தார், ஆசீர்வதிக்க நம்மை அனுப்புகிறார். அதுக்குன்னு பசியாராதவங்க போயிடாதீங்க. போயிட்டு பசியாரிட்டு போகும்போது யோசிச்சு, இன்னைக்கு யாருக்கிட்ட போய் நான் எப்படி சொல்றது? ஐ எம் ஷூர் காட் வில் பிளஸ். கடவுள் வேண்டி கிருபை கொடுப்பார், நம்பிக்கை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் அழைத்தவர், நீ உண்மையுள்ளவர், நீ வாக்கு மாறாதவர். எங்களை நம்பிக்கையோடு அனுப்பும். நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.